2020 மார்ச் மாசம் நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். கோவிட் லாக்டவுன் அப்படிங்கிற அறிவிப்பு வந்தது. ஸோ அத தொடர்ந்து 6 வருஷம் கழிச்சு இப்போ 2026ல இதே மார்ச் மாசத்துல இன்னொரு கிரைசிஸ நம்ம எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்கோம். அதுதான் உலக நாடுகளுக்கு நடுவுல நடந்துட்டு இருக்கிற இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது. ஸோ இது குறிப்பா எக்ஸாக்ட்டா யாருக்கு நடுவுல நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இஸ்ரேல், யுஎஸ் அப்புறம் அவங்கள ஆதரிக்கிற நாடுகள் அப்படின்னு இவங்களுக்கு மத்தியில தான் இந்த போர் சூழல் நடந்துட்டு இருக்கு. என்னதான் போர் இந்த 2 தரப்புக்கு நடுவுல நடந்தாலும் இதோட தாக்கம் உலகம் முழுக்க ரொம்ப கடுமையா இருக்கிறத பார்க்க முடியுது. இது சம்பந்தமா இந்திய நாடாளுமன்றத்துல இன்னைக்கு பேசின பிரதமர் நரேந்திர மோடி பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்காரு. சில எச்சரிக்கைகளையும் கொடுத்திருக்காரு. அப்படி பிரதமர் மோடியோட ஸ்பீச்ல இன்னைக்கு என்னெல்லாம் இருந்தது, கண்டிப்பா இதுல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சமீப காலமாவே நடந்துட்டு இருக்கிற இந்த போர் பதட்டம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு நடுவுல இந்த போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஈரான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி யுஎஸும் அவங்களுக்கு ஆதரவா போர் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் யுஎஸும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறதுனால யுஎஸோட மிலிட்டரி பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஈரான் குறி வச்சு அட்டாக் பண்றாங்க. இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற போர் பதற்றத்தினால ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை மூடுறாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறது ஒரு நீர்வழி பாதை. இந்த பாதை வழியா தான் உலகத்துக்கு தேவைப்படுற 20% ஆஃப் க்ரூட கொண்டு வராங்க. கப்பல்கள் மூலமாவும் டேங்கர்ஸ் மூலமாவும் கொண்டு வராங்க. ஸோ இதை ஈரான் கண்ட்ரோல்ல இருக்கும் பட்சத்துல அவங்க இதை க்ளோஸ் பண்றாங்க இந்த சென்ஸ் இந்த வழியா வேற எந்த நாடுகளோட டேங்கர்ஸோ இல்ல கப்பலோ வருது அப்படின்னா அவங்கள நாங்க அட்டாக் பண்ணுவோம், யாருமே இந்த வழியா வரக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அதனால இந்த பாதையை பயன்படுத்த முடியாம இந்த இடத்துல இருந்து வர்ற க்ரூட் ஆயில் டிரான்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டா தட்டுப்படுது. இது உலக நாடுகளுக்கு மத்தியில க்ரூட் ஆயில் தட்டுப்பாடை ரொம்பவே அதிகப்படுத்துது. இதனால உலக சந்தையில க்ரூட் ஆயிலோட விலையும் பயங்கரமா ஏறுது அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட மதிப்பு அப்ராக்சிமேட்டா $110 அப்படிங்கிற அடிப்படையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது, யுஎஸோட மிலிட்டரி பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதையும் ஈரான் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது யுஎஸோட முக்கியமான மிலிட்டரி பேஸ் இருக்கிற கண்ட்ரீஸ் அந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்ஃப். ஸோ ஈரான் கல்ஃபையும் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இதனால கல்ஃப்ல ரிஃபைன் பண்ற பெட்ரோல்ஸா இருக்கட்டும் இல்ல கல்ஃப்ல ப்ரொடியூஸ் பண்ற எல்பிஜிஸா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் பெரிய தட்டுப்பாடு வருது. ஏன்னா இங்க ஒரு போர் சூழல் நிலவுது, எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானும் இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டா இருக்கட்டும் இல்ல பெட்ரோல் ரிஃபைனரிஸா இருக்கட்டும் இததான் குறி வச்சு அட்டாக் பண்றாங்க. சோ இப்படி இருக்கிறதுனால கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எல்பிஜியா இருக்கட்டும் இல்ல பெட்ரோல் ரிஃபைனரிஸா இருக்கட்டும் இதெல்லாம் மூட ஆரம்பிக்கிறாங்க. இது உலக நாடுகளுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய எல்பிஜி தட்டுப்பாட்டையும் பெட்ரோல் டீசல் மாதிரியான க்ரூடோட பை ப்ராடக்ட்ஸோட தட்டுப்பாடையும் ஏற்படுத்துது. அதுல உலகம் முழுக்க இருக்கிற பல நாடுகளும் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அதுல இந்தியாவும் ரொம்ப சஃபர் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க வணிக சிலிண்டர்ல ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து டொமஸ்டிக் சிலிண்டரை புக் பண்றதுக்கான கால அவகாசத்தை இன்னும் அதிகப்படுத்தினாங்க. ஸோ டொமஸ்டிக் சிலிண்டர்லயும் ஒரு தட்டுப்பாடு வந்துருமோ அப்படிங்கிற அச்சம் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதுல நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கோம். இந்த சூழ்நிலையில பெட்ரோல் டீசலுக்கும் டிமாண்ட் வரலாம், பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறதும் எல்லாரோட கன்சர்னா இருக்கு. ஒருவேளை இந்த பெட்ரோல் தட்டுப்பாடும் ஏற்படுது அப்படின்னா காய்கறி, பழங்கள் அப்படி இல்லைன்னா மத்த கேபிட்டல் குட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெட்ரோல் விலை, டீசல் விலை கூடிருச்சு அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த பொருட்கள்லாம் எங்க உற்பத்தி ஆகுதோ அங்க இருந்து இந்தியாவோட இன்னொரு பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அது ஜாஸ்தி ஆகுதுன்னா அந்த பொருளோட விற்பனை விலையும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதிகமான விலை கொடுத்துதான் உங்களோட அத்தியாவசிய தேவைகளே நீங்க வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நாட்டுல இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இந்தியா இப்ப பார்த்துட்டு இருக்கிற முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இப்போ இதுக்கு அரசாங்கம் தரப்புல இருந்து நமக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. அப்படி பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசும்போது என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா இந்தியா ஒரு மோசமான சூழ்நிலையை தான் எதிர்கொண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கோவிட் காலகட்டத்தை எதிர்கொண்டிருக்கோம். சோ அதே மாதிரி ஒரு பிரச்சனையை தான் இப்ப நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ எப்படி நம்ம எல்லாரும் ஒற்றுமையா அதை ஃபேஸ் பண்ணமோ அதே மாதிரி ஒற்றுமையா இதையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோவிட் காலகட்டத்துல நடந்த அந்த கிரைசிஸோட இப்ப நடக்கிறத தொடர்பு படுத்தி மோடி அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு பதட்டம் அப்படிங்கிறது ஒரு எக்கானமி சார்ந்த பிரச்சனையா மட்டும் இல்லாம இது ஒரு சிவிலியனை கூட பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு
இன்டென்ஸான பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மோடி குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம தேசத்தோட செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. சோ ஒட்டுமொத்தமா அந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா இந்தியாவுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே இது மிகப்பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கறத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. இந்த போர் பதட்டத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு இந்தியால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம ஹைப்போதெட்டிக்கலா சொல்லுவோமே, நாளைக்கே இந்த போர்லாம் நின்றுச்சு, 2 நாடுகளும் சுமூகமா இந்த போர்ல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னாலும் கூட, கல்ஃப்ல மூடப்பட்ட ரிஃபைனரிஸ் எல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அங்க நடந்துட்டு இருந்த எல்பிஜி மேனுஃபேக்சரிங்க திருப்பி கொண்டு வரணும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா திருப்பி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை நடைமுறைக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னாலே ஒரு 10-15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10-15 நாள் அப்படிங்கிறது குளோபல் எக்கானமில ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் இந்தியாவுக்கும் பொருந்தும் அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. இது ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டை கண்டிப்பா கிரியேட் பண்ணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற இந்தியர்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்களை பத்தி நாங்க கூர்மையா தொடர்ந்து ஃபாலோ அப் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே உங்களோட இடத்துல சேஃபா இருங்க. குறிப்பா பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற அந்த பகுதிகளை சேர்ந்த அதிகாரிகள் கூட நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய விரைவில் வெளிநாட்டுல இருக்கிற இந்தியர்கள்லாம் ரொம்ப சேஃபா இருக்காங்களா அப்படிங்கறத என்ஷூர் பண்றோம். அவங்கள ரிட்டர்ன் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கும். அதை ப்ராப்பரா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த உரையிலையுமே எல்லாரையும் ரொம்ப பாதிக்க வச்சது, ரொம்ப பயப்பட வச்சது என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ரெஃபர் பண்ணி பேசினதுதான். நம்ம கொரோனா காலகட்டத்துல எப்படி ஒரு கிரைசிஸ எல்லாரும் ஒற்றுமையா சந்திச்சு வந்தோமோ, எப்படி அதை எதிர்கொண்டோமோ, அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தோமோ, அதுக்கு நீங்க தயாராகிக்கோங்க. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம சந்திக்க இருக்கோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இந்தியாவோட பிரதமரே சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அது இந்தியால இருக்கிற மக்கள் மனசுல எங்க இன்னொரு லாக்டவுன் வந்துருமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியையும் அச்சத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பார்க்கும்போது எங்க இன்னொரு லாக்டவுன் நம்ம ஃபேஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வருதா? இன்னொரு லாக்டவுன் ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா அது உங்களோட பர்சனல் லைஃப்ல என்ன மாதிரியான இம்பாக்ட கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.